இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்றால் உலமாக்களை சிறப்பு செய்வது, உலமாக்களை பாதுகாப்பது, அவருக்கு தேவையான சேவைகளை செய்வது என்பது ஒரு முக்கிய நோக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முறை சொல்லியிருக்காங்க, உலமாக்களை நேசிப்பவர்கள் கண்டிப்பாக என்னை நேசிப்பார்கள் என்று. இந்த ஸ்கீம் தொடர்ந்து போகணும்னா நமக்கு தக்ஸி வின்சென்ட் மாதிரி ஒரு ஆள் போதாது, இன்னும் நிறைய நம்ம சமுதாயத்துக்கு இந்த மாதிரி சேவைகளை செய்து கொடுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த எவ்வளவோ நம்ம இந்தியன் முஸ்லிம் ப்ரோக்ராம் நடந்திருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஐபி டேபிள் போட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சுருக்கோம். எனக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கிறப்ப ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருந்துச்சுனாக்க, எல்லா விஐபி எப்படி அகாமடேட் பண்ணுறது தான். அப்போ நான் சொன்னேன், எல்லா டேபிளுமே விஐபி டேபிள் ஆக்கிட்டாங்க, எல்லாரும் உட்காரதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இருந்தால் கூட இந்த 30-35 பேர் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்கன்னா இவங்க எல்லாமே நம்ம சமுதாயத்தோட தூண்கள், நம்ம சமுதாயத்துக்கு வாரி வழங்கி கொண்ட கேள்வி கணக்கு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் இருக்கவங்க நிறைய பேர் நமக்கு நிறைய சாதனை செய்துட்டு இருக்காங்க. அவர்களை கொண்டாட தெரிய வேண்டும். இந்த சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான என்னவென்றால், நல்லவர்களை, புகழ்பெற்றவர்களை கொண்டாடக்கூடிய சமுதாயம் இந்தியன் முஸ்லிம் சமுதாயம் மாற வேண்டும். அப்படி செய்தோமானால் இந்த சமுதாயம் கண்டிப்பாக மாறும். முதலாவதாக இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும், என்ன ராய ஒவ்வொரு சொல்லிட்டு என்னமோ பெருசா படம் காமிச்சிட்டு இருக்காங்களா என்ன அதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். இது முக்மீன் மலேசியா மஜ்லிஸ் உக்வா இந்தியன் முஸ்லிம் மலேசியா இந்திய முஸ்லிம் ஒற்றுமை அமைப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க எதுக்காக நீங்க இவங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்னா, இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனோட அமைப்பு கிடையாது. ஒரு இந்திய முஸ்லிம் ஒற்றுமையின் அமைப்பு என்ற ஒரு முக்கியமான அந்த விளக்கத்தை கொடுக்கத்தான் இவ்வளவு பேரை கூப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தோட பிரச்சனை என்னவென்றால் இந்த ஒற்றுமை தான். Because we are not united, we are very fragmented. Because we are very fragmented, we lose many things because of lack of unity. So inshallah இந்த ஒரு ஒற்றுமை அமைப்பு மூலியமாக நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் என்ற ஒரு ஆறுதல் தேடுதல் தான் இந்த ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டது. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக தொடங்கப்பட்ட ஒரு சின்ன குழந்தை, இஸ் a baby. We are trying to run as fast as possible to meet the challenges of the society, so that the society will be able to accomplish some of the challenges through the society. And we may not have the results for all the challenges that we have in the society. ஆனா ஏதாவது கொஞ்ச நெஞ்ச பிரச்சனைகளை, இந்த சமுதாயத்துடைய பிரச்சனைகளை நம்மளால் முடிந்தவரை தீர்த்து வைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை தான் இங்கே அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். Today I am very proud. One of the proudest day for me today, not because we have gathered 1,000 people. We have managed to do a program of 1,000 people without the president, without the chairman, without the secretary general, without any association that has been meeting individually. So இது ஒரு உதாரணம். ஒற்றுமையாக வேலை செய்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று இது ஒரு உதாரணம் தான். இங்கே வந்திருக்கும் அனைவரும் தலைவர்கள், சமுதாயத்தில் சேவை செய்யக்கூடிய உன்னதமான மக்கள்கள், உலமாக்கள், மதரசாவோட தலைவர்கள், மஸ்ஜிதோட தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இன்னைக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் நடத்திருக்கோம். இதுக்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கோ தனிப்பட்ட சங்கத்துக்கோ எந்த ஒரு பெருமையும் கிடையாது. இதை பெருமை அனைத்துமே இந்திய முஸ்லிம் சமுதாயத்திற்கு தான் என்பதை நாம் உணர வேண்டும். இரண்டாவதாக இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னவென்றால் உலமாக்களை சிறப்பு செய்வது, உலமாக்களை பாதுகாப்பது, அவருக்கு தேவையான சேவைகளை செய்வது என்பது ஒரு முக்கிய நோக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முறை சொல்லியிருக்காங்க, உலமாக்களை நேசிப்பவர்கள் கண்டிப்பாக என்னை நேசிப்பார்கள் என்று. இன்றைக்கு நம் உலமாக்களின் நிலைகள் பாடுகள் என்னவென்றால், 10 மில்லியன் 15 மில்லியன் செஞ்சாலும் சரி பள்ளிவாசல் கட்ட நமக்கு அந்த தைரியம் இருக்கிறது. ஆனால் உலமாக்களுக்கு தேவைப்பட்ட சன்மானத்தை கொடுப்பதற்கு நம்மளுக்கு மனதைரியம் இல்லை என்பது மிகவும் ஒரு வருத்தமான விஷயம். கேவலப்பட வேண்டிய விஷயம் இல்லை, மிக வருத்தமான விஷயம். இந்த வருத்தத்தை நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தால் அவங்களை பாதுகாக்க முடியும், அவருடைய தேவைகளை செய்ய முடியும் என்பது இந்த முக்மீனுடைய ஒரு ஏற்பாட்டில்
இந்த ஒரு ப்ரோக்ராமையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது ஒரு சின்ன கதை. இந்த கதையை நான் சொல்ல வேண்டும் வேண்டாம். இந்த கதை தான் கருவு இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை. That's it. I tell you the back story of the reason why we are gathered here today. Actually, 3 years ago, there was a ustaz come to my house. We had a small dua salama in my house, and the ustaz name was Ziauddin, very elderly old man. He come to my house. After the dua salama, he can't even walk. He was limping. So I asked him, Ustaz, what happened to you? He said, I'm not well. But why you come here? You're not well. I said, if I don't come here, I'm not even able to get the small incentive what you're going to get. So why don't you go to the hospital? He said, my salary is very small. I can't afford to go to the hospital. This is a very sad state of any masjid that we are running it and we can't afford to manage the ustaz. That was the backstory of the thing. Then I called some of the community people and asked them, how can we help and address the issue? We got close to 300 to 400 ustaz, ulamas, imams have come all the way from outside Malaysia, mostly from India, Bangladesh, Pakistan. And they have been doing a very dedicated religious job for the children of Malaysia. So we call them and we ask them, what can we do? How do we address this issue? At least basic, fundamental health care, we must take care of them. 1 week later, I called some of my insurance friends who are running big insurance, Great Eastern, AIA, all these things, but they are not able to do it because simply these people are from overseas and they don't eligible to get all these visas. That's it, the ladies and gentlemen, on all the VIPs, this insurance scheme also has a very important aspect. I'm not telling the community don't give charity. There's a lot of gentlemen, a lot of Dr. Sri Tansi here, they give unconditionally to the community for the development of the community. But this particular incident, this is an act of God, act of law. When I call, I want to roll out this insurance, there's nobody can do it except one Indian person, my Indian friend of mine, Indian guy, who came forward and told me, Shahul, I will do this for you. So this is an Indian guy, he's a Hindu guy. He customized the whole insurance scheme for the ulamas. It was not designed by the Muslims or the Indian Muslims. When I came with this insurance scheme, of course I have the good policy. I have the good benefits that's going to be given to the ulamas. But nothing can be given without the financial support. So I have no choice. I have to approach a couple of people because our objective is to take care of the ulamas. And I went to meet Haji Said Ali, the CEO of Vijaya. So I said, Haji, how can I help you? So Haji Said Ali brought me to meet up with Tan Sri Vincent Tan. And I met Tan Sri Vincent Tan. Simply I know because I have read Tan Sri also give unconditionally to all religious, of race and religion, because of the humanitarian issue. So I went and approached Tan Sri. I said, Tan Sri, I have this. One, I know you have insurance company. Second, I need not only insurance policy, we also need money for the insurance. But Alhamdulillah, my brother, later I will showcase these people. And Mr. Muthu, who designed the policy for this scheme, and Tan Sri Vincent Tan was kind enough to give the money that is needed for the scheme. Ladies and gentlemen, I feel guilty. Dr. Sri, Tan Sri, you know why? This scheme was not started today. This scheme was started 2 years ago. The credit is overdue. And I said, it's timely, we have to honor these people who have supported community issues unconditionally. The moral of the story, Al-Himaya insurance scheme that has been rolled out to all the ulamas in this country was designed by a guy named Muthu, who is a Hindu, and the money which has been funded for this scheme is given by Pastor Vincent Tan, who is a Buddhist. So ladies and gentlemen, the moral of the story, when it comes to humanity, there is no religion. It is all about the heart. You want to give it back to the society. So that was the backstory, and I can tell you later, you can see the video, how many ulamas benefited from this in the last 2 years. இது ஒரு முக்கிய பங்கா இருந்தா கூட இதுல என்ன ஒரு நல்ல அம்சம் என்றால் செய்யப்பட்ட இதை அல்லாஹ் நமக்கு எவ்வளவு சுலபமா ஆக்கி கொடுத்திருப்பாங்க. இது 1 வருஷம் முடிச்சாச்சு, 2 வருஷம் முடிச்சாச்சு, இன்னைக்கு 3ஆவது வருஷத்துல இருக்கோம்.
இதனால நான் என்ன கேட்க வரேன்னா, இந்த ஸ்கீம் தொடர்ந்து போகணும்னா நமக்கு தக்ஸி வின்சென்ட் மாதிரி ஒரு ஆள் போதாது. இன்னும் நிறைய நம்ம சமுதாயத்துக்கு இந்த மாதிரி சேவைகளை செய்து கொடுத்தோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த எவ்வளவோ நம்ம இந்தியன் மிஷன் ப்ரோக்ராம் நடந்திருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஐபி டேபிள் போட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சுருக்கோம். எனக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்கிறப்ப ஒரு பெரிய பிரச்சனை என்ன வந்துச்சுனாக்க, எல்லா விஐபி எப்படி அகாமடேட் பண்ணுறது தான். அப்போ நான் சொன்னேன், எல்லா டேபிளுமே விஐபி டேபிள் ஆக்கிட்டாங்க, எல்லாரும் உட்காரது வசதியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இருந்தால் கூட இந்த 30-35 பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்கன்னா இவங்க எல்லாமே நம்ம சமுதாயத்தோட தூண்கள். நம்ம சமுதாயத்துக்கு வாரி வழங்கி கொண்ட கேள்வி கணக்கு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்வேன். என்னவென்றால், நம்ம சமுதாயம் நல்லவர்களையும் கொடுப்பவர்களையும் கொண்டாடக்கூடிய சமுதாயமாக இருக்க வேண்டும். We should be the community that celebrate the people who support the community, who have the community. அதை விட்டுட்டு இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்துறது, இல்லாதவங்களை குறை கூறுவதை நிறுத்திவிட்டு நல்ல சிந்தனைகளை சமுதாயத்தில் பார்க்க ஆரம்பித்தோம்னால் இந்த சமுதாயம் நிறைய மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் அதுதான் தெளிவாக எல்லாத்துக்கும் தெரியும். We as a society, we as a community, we should focus on 3 important things. One is education. படித்தால் மட்டுமே இந்த சமுதாயம் மாறும். படிக்காத நிலையில இந்த சமுதாயத்துக்கு மாற்றங்கிறதே கிடையாது. நம்ம எவ்வளவுதான் இதே மாதிரி டின்னர்ஸை வச்சு ஆயிரக்கணக்கில் மக்கள் சேர்ந்தா கூட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க விட்டால் இந்த சமுதாயம் மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எதிர்காலத்தில். ஃபர்ஸ்ட் இஸ் எஜுகேஷன், செகண்ட் இஸ் எக்கானமி. கல்வி, பொருளாதாரம். பொருளாதாரத்தில் நம்ம நல்லா முன்னேறினாக்க அதுக்காண்டிய தரமான குவாலிட்டியான செயல்களை நம்ம செய்ய வேண்டும். அதுக்கான கல்வியை கற்க வேண்டும், பயிற்சியை பெற வேண்டும். நம்ம அப்போ பொருளாதாரத்தை நம்ம மேலே வரணும். கல்வி, பொருளாதாரம் and சுகாதாரம். These are the 3 things that we should be able to focus and build the community. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இதுதான் முதல் தடவையாக உலமாக்கள், மஸ்ஜித் தலைவர்கள், சுரா, என்ஜிஓ தலைவர்கள், லாயர்ஸ், டாப் பேங்கர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், உமன் லீடர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே கிடையில் சேர்ந்திருக்கும் முதலாவதாக நிகழ்ச்சி இதுதான். இந்திய முஸ்லிம் சமுதாயத்தில் பெருமையா இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நஸ்ரி ஷஃபி இங்க உட்கார்ந்துருக்காங்க. நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய லாயர்ஸ்ல லீடிங் இருக்கக்கூடிய லாயர்ஸ் இவங்க நம்ம சமுதாயத்தில் நம்ம பெரிய பெருமை. இன்னைக்கு ஹாஜி ரஃபி ஹனீஃப் இங்க வந்திருக்காங்க, பிரதர் அர்ஷாட் இங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய லீடிங் பேக்கர்ஸ்ல இவங்கெல்லாம் சமுதாயத்தில் உயர்ந்து இருக்கிறாங்க. இது நமக்கு பெரிய பெருமை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைப்பர் மார்க்கெட், மினி சூப்பர் மார்க்கெட், மால்ல எந்த கார்னர்ல போய் அங்க ஒரு கல்லுக்கு மைனிங் இருக்கும், அதுல முன்னோடி நம்ம தலைவர் இங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் நமக்கு பெருமை, சமுதாய பெருமை. நம்மளுடைய சுகாதாரம், குவாலிட்டாஸ், மலேசியா மட்டும் இல்லை, இது கோபால் படிக்கிறப்ப ஒரு ஆடோட மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா அந்த மாதிரி குவாலிட்டாஸ் தான் இன்னைக்கு எப்படின்னா மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா இது நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் இருக்கவங்க நிறைய பேர் நமக்கு நிறைய சாதனை செய்திருக்காங்க. அவர்களை கொண்டாட தெரிய வேண்டும். இந்த சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான என்னவென்றால் நல்லவர்களை, புகழ்பெற்றவர்களை கொண்டாடக்கூடிய சமுதாயம் இந்திய முஸ்லிம் சமுதாயம் மாற வேண்டும். அப்படி செய்தோமானால் இந்த சமுதாயம் கண்டிப்பாக மாறும். The last story before I end this speech, there was one. This is a story only, man. It's not a real. This one is a story which has been I read in the book. There was one guy who was running a small mini market. Suddenly one day he wake up. Opposite him he saw a mini market growing. So he went to his friend. He went to the priest. He went to the priest and told the priest, "Every day I earn 5,000 ringgit from this small mini market. But I got a big hypermarket which is open opposite me. How am I supposed to do my survival? I go to pray, I go to temple. Oh, why God is punishing me?" So the priest said, "Gentlemen, you just go back to your prayers and you pray to your God, whichever God you pray to, and you tell your God, God, help me increase my wealth. Also help increase the wealth of the hypermarket which has been put up opposite to me." So this guy was asking the priest, "You must be crazy, priest. I'm coming here telling my problem. You're asking me to pray to the God.
asking the God to give more wealth to the guy who put up hypermarket, who's going to take up one piece of bread. So the priest said, no, just go back and pray to the God the way I tell you. 2 years later, 1 year later, this guy go back and meet the priest. He said, priest, where are you? And I've gone to look for you, I couldn't find you. The priest said, no, I was busy. What happened? Are you still having a business? He said, please, I come to thank you because today I own the hypermarket which was opposite to me. So the moral of the story, when you think good for the others, God will make sure that He always gives the best to you. We don't have to worry that அடுத்தவங்க வாழ்க்கை கெட்டு நம்ம முன்னேற்ற நினைக்கிற சமுதாயம் நம்ம இருக்கக்கூடாது. யாரு வளர்ந்தாலும் நமக்குரிய ரிசிக்கி அல்லாஹ் நமக்கு கொடுப்பாங்கிற அந்த சிந்தனையும் அந்த மன தைரியம் இருந்தால் எவ்வளவு பெரிய சோதனைகள் தாங்கி இந்திய முஸ்லிம் சமுதாயம் ஒரு வெற்றிகரமான சமுதாயம், ஒரு நேர்மையான சமுதாயம், ஒரு கௌரவமான சமுதாயம் என்பதை நிரூபித்து இந்த சமுதாயத்துக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் சமுதாய பெருமக்கள் கண்டிப்பாக செய்வார் சொல்லி உரை முடித்துக் கொள்கிறேன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.